A short story and a video to those who said Tamil peoples are barbaric. காவிரி இறந்த தமிழகத்துக்கு புது மணலில் களமமைத்த சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசமதில் யார் ஒடிதான் பரப்பதென்று இன்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் போர்க்களத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தான் தந்தை என்ற செய்தி கேட்டு அனல்வில் மெருகானால் தமிழகத்துக்கு கிளியொருத்தி. அனல் போலும் தன்னுடைய அயலூர் சென்றிருந்த அவன் கணவனும் வந்துட்டான். உணல் போக்கும் வெளியாளி அவள் போர் செய்து தந்துட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்திட்டாய் என்றான். இல்லை என்பார், உள்ளே சூழ் படையிலோர் வீரர் குறைந்துட்டால் நல்ல உடையிலோர் கிளிசல் விழுந்தது போலென்றோ இனி தடையின்றி நுழைவரைய பகைவரை எண்ணினேன், அடைபட்ட கண்ணீர் அணை உடைத்து தந்தான் என்றான். அவன் முகிவிட்டு கிளம்பும் ஒரு புலியன, முகிவிட்டு குமரும் எரி மலையென பகைவிட்டு சாய்க்கும் வாள் எடுத்தான், சூளுரைத்தான், சுக்கு நூறுதான் சூழ்ந்து வரும் பகை என்றான். நாடு விற்காமல் வீடு திரும்பேன் என்றான். திரும்பி வருவேனோ மாட்டேனோ மங்கையே எதற்கும் இன்றா ஒரு முத்தம் என்றான். பார் 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 அந்த பைங்கிலின் உரிமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம்பார் என்று கட்டாளத்து தோழர்களெல்லாம் என்றுரைத்தார். அந்த கட்டாளி முத்தாலும் கண்மடியை திருத்திட்டால் களத்து நிலை அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குனிந்து வரும் வெற்றிகளை கேட்டிருந்தது. கோட்டைகள் விடுபட்டன, எதிரியின் குதிரை கால்கள் உடைபட்டன, வேளாட்படை பொடிப்பட்டது, வேட்கள் பொடிப்பட்டன. என் கொற்றவன் படை கொட்டும் பேரியை கோடையில் என கேட்கிறது கேட்கிறது புதுப்பித்தாள், புதுப்பெண் அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தனர், வெற்றி உன் கணவனுக்கே என்றனர். வேந்தனின் தூதுவர் வந்தனர், வாழ்த்துக்கள் வழங்கினர். வீட்டோரத்து தோள்கள் வந்தனர், வெற்றி வீட்டோரை வாசித்து மகிழ்ந்தனர். அப்போது அந்த அலையில் ஆனந்த கண்ணீர் பொழிந்தார். அப்போது ஏனந்த மனிதன் வந்தானோ இளவ செய்தி சொல்வதற்கு. என் அருமை பெண்பாவா, கண்ணல்ல கலங்காதே, களச் செய்தி கடைசி செய்தி கேளென்றார். அன்றோ மாவிலே தோரணம் கட்டி மனவிழா மேடதென்னில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கணவன் வாழ்விலே வீழ்ந்தாங்கி நல்ல சாவிலே வீழ்ந்து விட்டான். ஆவிதான் போன பின்னும் உயிர் வாழும் ஆரணங்கு அச்சடித்த தமிழ் பதுமை கூவி எழுதால் கொத்தான மலர்ந்த குடும்பம் அதை கொத்தாக கொத்திவிட்ட கொடுஞ்சாவை பழித்தால் எழுத்துரைத்தால் இனி என்ன மிச்சம் என்றும் கனியழுகி போனதென்றும் கதறி எழுதாள். பனிவெல்லும் வழிகாட்டி பனிவெல்லம் மொழியுரைத்து பள்ளியறை கவிபாடும் நாளெல்லாம் மண்தானோ இனி இது தூங்காத கண்தானோ என கதறி எழுதாள். அப்பம் பிணங்களுக்கும் இடம் நோக்கி தொழுதாள். சோகத்தால் வீழ்ந்துவிட்ட அவள் காது வெற்றி வேகத்தால் பகைவர்தட்டும் போர் முரசம் பட்டதுதான் தாமதம், கெட்டதுதான் கெட்டது நம் குடியை முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் என கதறி எழுந்தாள். மட்டில்லா புகழ் கொண்ட நாட்டிற்கேந்தி வீட்டிற்கோ வாழ்வேன் என்றாள். பக்தியினால் நாடு பார்க்கும் விதம் கொண்ட தமிழ்நாட்டு மாதசி தொட்டில் எல்லையிட்டு தான் வளர்த்த தூய செல்வன் நாட்டு இந்தி கல்வியற்கு ஆலமரத்தறி ஆசானிடம் சென்றிருப்பதை நினைவு கூர்ந்தால் அங்கு சென்றாள். அம்மா என பாய்ந்தான் அழகுமிக்கு மழலை மொழி அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரே என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்ற கருப்பை நீயும் வா என அழைத்தாள். என்ன வாங்கி வந்தார் என்று கேட்டான். மானம் மானம் அழியாத மானம் என்றான். கரும்பே நீயும் வா என அழைத்தான். வந்து விட்டான் குலக்கொழுந்து. எதிரிகளின் படையெடுப்பால் தலையிருந்த மரமாக போய்விட்டதாரா தம்பி? கவலை இல்லை, களம் சென்றால் மாண்டார். ஆனால் இந்த நிலம் உள்ளவரை மானம் காத்தார் என்று பெயர் கொண்டான். மகனே, நீயும் உன் தோளிலே பலமுள்ளவரை பகையை சாடு பரணி பாடு, இது உன் தாய் திருநாடு. உடனே ஓடு என தாவி அணைத்து தலைமகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து ரத்த காவி படிந்து வேல் கொடுத்து செல்வா மகனை தெருமுனை நோக்கி என வாழ்த்திவிட்ட திருமணத்தை காட்சிதனில் போற்றி பாடாதவருண்டா திருமகளே நீ சூளுரை.